ஸ்பூன் எண்ணெய் ஏற்கனவே ஊற்றிட்டோம். நெய் 1 ஸ்பூன் போட்டு, பட்டை, லவங்கம், அப்புறம் ஸ்டார் பூ 1 வச்சிருக்கேன், கடற்பாசி வச்சிருக்கேன், சோம்பு வச்சிருக்கேன், கிராம்பு போட்டிருக்கோம். மசாலா பொருள்லாம் போட்டுட்டு வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டுக்கணும். போட்ட உடனே கமகமன் வாசனை வருது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரா இருக்கும். பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துட்டு புதினா 1 கைப்பிடி போட்டுக்கணும். தக்காளி, பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிட்டு அப்புறமா மீல் மேக்கர் போட்டுக்கணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு. இப்ப நம்ம மீல் மேக்கரையும் போட்டுடணும். இதுக்கு மெயினான பொருளே மீல் மேக்கர் தான். ஏன்னா மீல் மேக்கர் பிரியாணி தான் நம்ம செய்யறோம். அதனால மீல் மேக்கரை நம்ம சுடுதண்ணியில போட்டு எடுத்துக்கணும். எடுத்துட்டு அப்புறம் தண்ணி பிழிஞ்சு வச்சுட்டு அதை இதுல சேர்த்துட்டு தயிர் 1 ஸ்பூன் 1.5 ஸ்பூன் போட்டுருங்க. போட்டுட்டு கரம் மசாலா 1 ஸ்பூன், காஷ்மீரி சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், ஏன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் காரம். அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம் எல்லாத்தையும் கிரேவியை. இப்போ அது கூட பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சிருக்கேன் 1 கப்பு, அதை போட்டுடலாம். இந்த கிரேவியோட நல்லா அரிசியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 1 கப்பு பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கொதி வந்தவொடனே நம்ம கேஸ்கெட் போட்டு விசில் 2 விசில் வச்சு எடுத்தா நம்மளுக்கு மீல் மேக்கர் பிரிஞ்சி ரெடி ஆயிடும். விசில் வரும்போது காட்டுறேன். கொதி வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்ப புதினா, கொத்தமல்லி போட்டுக்கணும். போட்டுட்டு கொஞ்சோண்டு நெய் விட்டு கேஸ்கெட் போட்டா மீல் மேக்கர் பிரிஞ்சி ரெடி ஆயிடும். நல்லா உதிரியா சூப்பரா வந்திருக்கு பிரிஞ்சி, மீல் மேக்கர் பிரிஞ்சி. வாங்க சாப்பிடலாம். சர்வ் பண்ணிட்டு காட்டுறேன். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுல சூப்பரான மீல் மேக்கர் பிரிஞ்சியும் தயிர் ரைத்தாவும் இருக்கு. வாங்க சாப்பிடலாம். மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.